அடுத்ததா வாழ்வில் அடுத்து உங்களுக்கு இன்னொரு இதயம்னே கூட சொல்லலாம். மகத்தான மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது சனிப்பெயர்ச்சி? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை உள்ளபடியே நான் நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. உங்களை நான் பார்த்திருக்கிறேன், உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள், இவர்கள் வாழ்க்கையில சனி பகவான் 3ஆம் இடத்தில் வருகிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. 3ஆம் இடம் என்பது சகாய சனின்னு பேர். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். இதை சகாய சனி என்று அழைப்பார்கள். சகாய சனினா சகாயம்னா என்ன அப்படின்னா உதவி செய்வது என்று பொருள். 3ஆம் இடத்து சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மென்டரா இருப்பார். காலையில குட் மார்னிங் கோச் கேட்கல சத்தமா, குட் மார்னிங் கோச் கேட்கல, அந்த எல்லாம் சனி பகவான் நடந்து வருவார். நீங்க என்ன இவருதான் நம்ம கோச்சாம்ல, ஆமா இவரு தான் கோச், உங்களை பெண்ட் எடுக்க போறார். அடுத்த 2.5 வருஷமும் உங்களை ஒரு ஆள் ஆக்கிடுவார். எப்படி ஆளாக்குவார்னா 3ஆம் இடத்தில் இருந்து 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் ஒரு யோகஸ்தானம். லக்கு, அதிர்ஷ்டம், பந்தயம் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களை நீங்க எப்படி ரெடி பண்ணணும், சனி பகவான் கூட இருந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா போட்டி அது மாதிரி இருக்கிறவங்க ஜெயிக்க வைப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கிறவர் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அது 9ஆம் இடம் என்பது என்ன, உங்களுடைய அதிர்ஷ்டம். அப்போ மகர ராசிக்கு சும்மா விளையாட்டுக்கு எதாவது பண்ணுவீங்க, அப்போ தான் அதிர்ஷ்டம் வந்துடும். 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ங்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை போன்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ அப்போது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் டூர் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, ஃபன் பண்ணுறது. இந்த சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இருந்து உங்களை போட்டு பெண்ட் எடுத்தார். இப்போ அந்த ஆள் போயிட்டார். சந்தோஷப்படுங்க. இது சனி இனிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள், சனி நகர்ந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு.